லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெஸ்ட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். டெஸ்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லைனில் வரக்கூடிய வோல்டேஜ் கரெக்டாக வருதா, ஃபஸ்ட்டு இந்த லைனில் தான் வோல்டேஜ் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக டெஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். டெஸ்ட்டை நீங்கள் முதல்ல ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அதில் உள்ள இந்த 7 மெட்டீரியல் வந்துடும். இந்த மைனஸ் பாயிண்டிங் வச்சு நம்ம ஒரு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ரிமூவ் பண்ணாலே போதும். ரிமூவ் பண்ணிங்கன்னா முதல்ல வர்றது இந்த எர்த்திங் பாயிண்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு, அதுக்கடுத்து கிளிப்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த நியான் லேம்ப் ஒன்று, அதுக்கப்புறமே இந்த ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமே இந்த ஃப்ரேம் ஒன்று, அதுக்கப்புறமே இந்த இன்சுலேஷன் லேயர் ஒன்று இருக்கும். இந்த இன்சுலேஷன் லேயருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாலிக், ஒரு நார்மலான ஒரு ஸ்டீல் மெட்டாலிக் தான் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம டெஸ்ட்டில் உள்ள இந்த 240 வோல்டேஜில் தொட்டாலும் சரி, இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலிமா கரண்ட் பாஸ் ஆகிறதுனால நம்ம மேலே கரண்ட் எர்த்திங் ஆகாது. அதுக்கு தான் இந்த ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த பொசிஷனில் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த லேம்புக்கு பேர் நியான் லேம்ப்பு. இந்த நியான் லேம்ப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேஸில் லைன் கொடுக்கும்போது இண்டிகேஷனுக்காக தான் இந்த நியான் லேம்ப் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நியான் லேம்போட பொசிஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் உள்ளே இருக்கும். லேம்ப் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறமே இந்த ஸ்ப்ரிங் எதுக்கு அப்படின்னா, இந்த நியான் லேம்ப்லேருந்து இங்கே வரக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ப்ரிங் இருக்குது. அதுக்கப்புறமே கிளிப், நம்ம நார்மலாக பாக்கெட்டில் பேக் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிளிப்பு தான் இது. இந்த எர்த்திங் பாயிண்ட் ஒரு வாட் டைப் பண்ணிட்டீங்களா ஃபுல்லாக வேலை முடிஞ்சுது. மொத்த டெஸ்ட்டோட செட்டப்பே தான். இப்போ இந்த டெஸ்ட்டோட வர டெஸ்டிங் ஆகுதா என்ன அப்படிங்கிறது. இப்போ இந்த டெஸ்ட்டை அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணதுக்கப்புறமே எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்ற விஷயத்தை தெளிவாக காட்டுறாங்க. டெஸ்ட்டை நம்ம டேரெக்டாக இப்படி பிடிச்சி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இண்டிகேஷன் லேம்ப் எரியவே எரியாது. இதில் நம்ம டேரெக்டாக ஃபேஸ் இந்த வழியாக கொடுத்ததுக்கப்புறமே இங்கே நியூட்ரல் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் டெஸ்ட் இண்டிகேஷன் பார்க்கணும். அது இண்டிகேஷன் காட்டுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட விரலை தான் நம்ம நியூட்ரலாக யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இண்டிகேஷன் லேம்ப் எரியல, இது நியூட்ரல் லைனு. அதே இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் இண்டிகேஷன் லேம்ப் தெளிவாக எரியுது பாருங்கள். இப்போ இதையே நான் எதுலேயுமே டச் பண்ணாமல் இப்படி கொடுக்குறேன் பாருங்கள், எரியாது. அதே டச் பண்ணதுக்கப்புறமே எரியுது.